ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டேவோட எஃப்எஃப் ட்விஸ்டட் அப்சஷனோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதுனா சேஞ்ச் பண்ணிக்கிறதா இருந்தாலும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சேஞ்ச் பண்ண முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நான் போன எபிசோடில் எதுலேருந்து முடிச்சிருப்பேனா, அப்படியே மாடியில் இருந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாரு. அப்படின்னு நீங்கள் தூக்கிட்டு வந்து அவர் பெட்டில் போடும்போது அவர் உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்துருப்பாரு. ஃபோர்ஸாக அவர் மேலே போய் விழுந்திருப்பீங்க. நீங்கள் ஃபோர்ஸாக விழுந்ததுனால டேவும் அப்படியே ஒரு நிமிஷம் ஃப்ளின்ச் ஆகிட்டு அவர் ஐஸெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் போயிருக்கும், அதுலேருந்து முடிச்சிருப்பேன். இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஹெட்டை அப்படியே பிடிச்சிட்டு, நான் மொட்டை மாடியில் தானே இருந்தேன், எப்படி கீழே வந்தேன், இப்போ தான் உங்களுக்கு ஃபீலே ஆகுது நீங்கள் மேலே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து என்ன உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டேவியே பார்க்குறீங்க. அப்போ டேவும் அப்படியே எழுந்து அந்த பெட்டில் அப்படியே உட்காந்துட்டு, உன்னை தாண்டி கேட்குறேன், மொட்டை மாடியில் தானே இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன்? அது நீங்கள் தாங்க நல்லா பேசிகிட்டே இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க, அதான் நான் தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டேன், அப்படியே இப்படி விட்டு வர முடியும். என்னது, நீ தூக்கிட்டு வந்தியா? என்ன, நான் நம்பணுமா இதை? நிஜமாக நான் தாங்க தூக்கிட்டு வந்தேன். எவ்வளோ வெயிட்டாக இருந்தீங்க தெரியுமா? எல்லாத்தையுமே தாங்கிட்டு உங்களை தூக்கிட்டு வந்து போட்டேன். நீங்கள் என்னென்னா நம்ப மாட்டீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உங்கள் ஃபோனை கேட்டால் எங்கள் கையில் கொடுக்க தெரியாதா? தூக்கி போட்டிங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஃபோன் உடஞ்சிருச்சு. ஒழுங்காக அந்த ஃபோனை ரிப்பேர் பண்ணிவிட்டு என் வீடியோவை டெலீட் பண்ணிவிடுங்க. ப்ராமிஸ் பண்ணது ஞாபகம் இருக்குல்ல? ப்ராமிஸா? என்ன ப்ராமிஸ்? என்ன விளாட்றீங்க? நீங்கள் தானே நான் டான்ஸ் ஆடி காமிச்சா என்னோடய வீடியோவை டெலிட் பண்ணிடுவீங்கன்னு சொன்னீங்க. என்ன வீடியோ? எனக்கு புரியலையே. என்ன விளாட்றீங்க? உங்கள் ஃபோனில் நான் டான்ஸ் ஆடுற வீடியோ எடுத்து வச்சு நீ டான்ஸ் ஆடினாதான், இல்லைனா இதை நான் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிவிடுவேன்னு சொன்னீங்களே. என்னது, நான் சொன்னேண்ணா? என்ன விளாட்றீங்க? உங்கள் தலையிலலாம் கூட அடிப்படலை நான் தூக்கிட்டு வரும்போது. அப்புறம் எப்படி உங்களுக்கு மறந்துருக்கும்? நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தானே இதெல்லாம் நடந்துச்சு. மறக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காது. நீங்கள் என்னை டீஸ் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த மாதிரி ப்ளீஸ் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் பிரச்சனை வேணாம், எனக்கும் பிரச்சனை வேணாம். தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க. நான் இப்போ கிளம்புறேன் அப்படி சொல்லிவிட்டு அப்படி நைஸாக வந்து எஸ் ஆகிடுங்க. இன்னமும் ஹெட் ஆகிறதுக்கு பெயினாக இருக்குது. அதனால் அவருமே நீங்கள் போகிறது அவ்வளோவா கண்டுக்கல. என்னவோ பைத்தியம் வளரிட்டுருக்குன்னு அவருக்கு தோணுது. இப்போ நீங்கள் உங்கள் ரூமுக்கு அப்படியே வந்துட்டு, மயன் இந்த பைத்தியக்காரை வேறு டெலீட் பண்ணுவானா? மொட்டை மாடியிலேருந்து அவ்வளோ நேரம் தூக்கிட்டு வரேன், அப்போல்லாம் எழுந்துக்கல, மேலே விழுந்தோடனே எழுந்துட்டான். வேணும்னே பண்ணுறான்னு நினைக்கிறேன். எங்கேருந்து தான் எனக்குன்னு வரானுங்கன்னு தெரியல. இவனால் 3 நாளே மூட் ஸ்பாயில்ட் ஆகுது. சரி விடு, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம். நம்ம இதை பற்றி யோசிக்காமல் ஜாலியாக ஹாப்பியாக இருக்கணும். அப்போ தான் நாளைக்கு கல்யாணத்துலையும் இப்படியே இருக்கும். எதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே படுத்து தூங்கிடுவாயேன்னு அப்படி சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறீங்க. அப்படியே அந்த நைட் ஃபுல்லாக ஒரு குட்டி தூக்கத்தோட அழகாக உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். இப்போ மார்னிங் டைம் நீங்கள் பாத்ரூம்லேருந்து குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே தலையை தோட்டிகிட்டே வரீங்க. தோட்டிகிட்டே வந்து உங்கள் மிரர் முன்னாடி நின்று, என்ன ட்ரெஸ்ஸு போடலாம்? இந்த 2 ட்ரெஸ்ஸில் எதை போடுறதுன்னே தெரியலையே. ஓகே, ஒயிட்டே போடுவோம், நல்லா தான் இருக்கும். எப்படி எல்லோரும் ஒயிட் தான் போட்டு வருவாங்க சொல்லிவிட்டு அழகாக ஒரு ஒயிட் கலரில் ஃப்ராக் மாதிரி இருக்குது. ரொம்ப கிராண்டாலாம் இல்லை, சிம்பிளாக தான் இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதை எடுத்து அப்படியே வச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கான ஜுவல்லரிஸ்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு, ஓகே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நம்ம ஜுவல்லரிஸ் போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃப்ராக்கை தான் போடுறீங்க. போட்டு முடிச்சுட்டு மிரரில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் உங்களுக்கு. வயன், உன் கண்ணே பட்டுரும் போலே, அழகாக இருக்குல்ல? சேச்சே, நீ அழகாக இருக்கியோ இல்லையோ, இந்த ட்ரெஸ்ஸு தான் செம்ம அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் அழகை ரசிச்சுக்கிட்டே ஜுவல்லரிஸ்லாம் எடுத்து போட்டு ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு, நீங்கள் ரொம்ப மேக்கப் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு ஐலைனர், ஐ ஷேடோ, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டோட ரூமுக்கு தான் போகிறீங்க. இங்கே ஜெனியை அதேமாரி அவங்க ரிலேட்டிவ்ஸ், அவளுடைய அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே அவள் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டுருக்கா. மிரரில் பார்க்குறீங்க, பார்க்குறதுக்கே அழகாக இருக்கா. அப்படியே அவள் அழகு அப்படியே வாசலில் நின்று ரசிச்சிட்ருக்கீங்க. அவள் மிரர் வழியாக உங்களை பார்த்துட்டு, ஹே வயன், என்ன என் அழகை வாசலில் நின்று ரசிக்கிற போல். அவள் சொன்னதுக்கு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ அவகிட்ட தான் போயிட்டு அவள் கண்ணத்தை பிடிச்சி, ஆமாண்டி அழகி, இந்த அழகை ரசிக்கலைன்னு தான் தப்பு, நீயே பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன்னு, நிஜமாக என் கண்ணே பட்டுரும் போல் அப்படி சொல்லிவிட்டு அவளுக்கு சுற்றி போடுறீங்க. அவளும் அப்போது போதும் என் புருஷன் கொஞ்சம் பார்க்குறதுக்கு மிச்ச வயசு சொல்கிறா,
பாரா இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படி சொல்லிட்டு அங்கே ரிலேட்டிவ்ஸ் தான் இருப்பாங்களா, அவளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ ஜெனியோட அம்மாவும் சரி சரி சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு கீழே வாங்க, நான் மீதி பொருள் எல்லாம் கரெக்டாக எல்லாம் எடுத்து வச்சாச்சான்னு போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது அப்படியே அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நீங்களும் ஜெனியும் மட்டும்தான் இருக்கீங்க. ஜெனியோட ஃபேஸ் அப்படியே அப் பண்ணி, எனக்கு நிஜமாலே சந்தோஷமாக இருக்கேன் அந்த கல்யாணத்தில். எனக்கு என்னடி, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நிஜமாலே நானே லவ் பண்ணியிருந்தா கூட இப்படி ஒரு பர்சன் கிடச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நல்லா தான் பார்த்துக்குறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நல்லா தான் இருப்புன்னு நினைக்கிறேன். என் மனசு சொல்லுது எப்படியும் லைஃப்பில் ஒரு நல்லது நடக்க போகுது வயர். எல்லா கேர்ள்ஸ்க்கும் இது எவ்வளோ பெரிய ட்ரீம். என் ட்ரீம் நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஆன்சர் ஹோல்ட் பண்ணி சொல்லிகிட்ருக்கா. நீங்களும் கவலைப்படாத, நீ நல்லா வாழ்வ, கண்டிப்பாக நீ நல்லா இருப்ப, அதை நான் பார்ப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க ஃப்ரெண்ட்லியாக. அப்படியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கும் போது கீழே ஜெனியோட அம்மா, பசங்களா சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு, நம்ம நேரத்தோட சர்ச் போக தேவையில்லையா, மேக்கப் பண்ணதெல்லாம் போதும், அங்கே போய் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஓகே ஓகே ஆண்டி இதோ வந்துடுறோம் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவள் ட்ரெஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அவளால் தனியாக நடக்க முடியாது, அதனால தான் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பொறுமையாக அவளை ஒரு ஸ்டெப்பாக நடக்க வச்சு அழகாக கூட்டிகிட்டு இறங்குறீங்க. இப்போது அப்படியே அவள் கார்கிட்ட தான் நிற்கிறா. கார் உள்ளே போயிட்டு உட்காரும் போது கூட அவள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீங்கள் தான் வந்து சரி பண்ணி கார் உள்ளே வைக்கிறீங்க. அவள் ஒரு ஆளுக்கே கரெக்டாக இருக்குது காரு. இப்போ நீங்கள் அவளை அப்படியே பேக் சீட்டில் உட்கார வச்சுட்டு டோரை சாத்துறீங்க, அதாவது காரோட டோரை சாத்திட்டு ஆன்ட்டிக்கிட்ட போயிட்டு, ஆன்ட்டி இப்போ அவள் கூட காரில் யார் போகிறது, அது இருமா அவங்க அப்பாவே போட்டோம், ஏன்னா அவங்க 2 பேர் தானே சர்ச்சில் முன்னாடி போனோம், நீ நான் டேலாம் ஒரே காரில் போயிடலாம். என்னது டேவா? ஆமாம்மா, ஏன் இவ்வளோ ஷாக் ஆகுற? டே என் பையன் உனக்கு தெரியாதா? இல்லை இல்லை தெரியும் ஆண்டி, அவங்களும் வராங்களா என்ன? அவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அவன் இருந்து தானம்மா ஆகணும், வரான், இரு அவனை போய் கார் கொண்டு வர சொல்லிடுறேன், நம்ம எல்லாம் போயிடலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஐயோ இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் தொல்லை இல்லாமல் இருக்கலாம்னு நினச்சேனே, இன்றைக்கும் அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா போச்சு போ. இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறானோ, சும்மானாலே என்னை பயங்கரமாக டீஸ் பண்ணுவான். இன்றைக்கி வர எல்லோரும் பிஸியாக இருப்பாங்களே, கொஞ்சம் அவன் கையில் தனியாக மட்டும் மாட்டினேன், செத்துட்டேன். கடவுளே நீ தானே எப்படின்னா காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட்ஸெல்லாம் ஜாயின் பண்ணி அப்படியே ஸ்கையை பார்த்து ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி கார் ஆரன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. நீங்களும் யார் அதுன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. இந்த சைட் டே தான் கார்லேருந்து அடிச்சிருப்பாரு. நீங்கள் என்னவோ நார்மலாக தான் திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் டேக்கு நீங்கள் திரும்பி பார்க்குறது அப்படியே ஸ்லோ மோஷனில் தெரியுது. பிகாஸ் நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க. உங்கள் பியூட்டியில் அப்படியே மிஸ்மரைஸ் ஆகிட்டு டே உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்கள் பாடி ஷேப்லாம் அழகாக அந்த ட்ரெஸ்ஸில் தெரியுது. எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் நோட் பண்ணி உங்கள் அழகையே அப்படியே ரசிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. உனக்கு கல்யாணமே என் தங்கச்சி கல்யாணம் ஆடி, நீ என்னவோ கல்யாணம் போன மாதிரி என் கண்ணுக்கு அவ்வளோ அழகாக தெரியுற. பா அந்த ஐஸை பாரு, அப்படியே அதுக்கு கீழே இருக்க அந்த நோஸை பாரு, அப்படியே அந்த லிப்ஸை பாரு, ஐயோ செம்மையாக இருக்காளே, இந்த பாடி ஷேப் வர நீ என்னவோ பண்ணுதே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. நீங்கள் அந்த கேப்பில் அவர்கிட்ட வந்து நின்று அவர் என்னதான் அப்படி பார்க்குறாரு சொல்லிட்டு அவர்கிட்ட நின்று அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் உங்களையே தான் வச்சு கண் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. அப்போ ஒரு ஃபேஸ் முன்னாடி போயிட்டு ஒரு சொடக்கு போட்டுட்டு, ஹலோ என்ன கார் ஆரன் அடிச்சிங்க, அப்படியே மெய் மருந்து ஏதோ பார்த்துட்ருக்கீங்க, என்ன பார்க்குறீங்க? அது அது வந்து நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன், ஐயோ நான் எப்படி சொல்லுவேன், இவ்வளோதான் பார்த்துட்டு இருந்தேன், என்ன பண்ணுறதுட்டே அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி ஜென்னியோட அம்மா அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, மா வயன் டைம் ஆச்சு, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் காரில் ஏறிட்டு பேசுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே டேவை முறைச்சிட்டே க்ராஸ் பண்ணி போயிட்டு காரோட பேக் டோரில் தான் வந்து ஏறலான்னு சொல்லிட்டு டோரை திறக்குறீங்க. அப்போ டேவோட அம்மா, வயன் இங்கே நிறைய சாமான்லாம் போட்டு வச்சுருக்கேன், நீ முன்னாடி இடம் இருக்குல்ல அங்கே உட்காந்துக்குமான்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் ஆன்ட்டிக்கிட்ட சரி சரி ஆண்டி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசில் ஐயோ இவன் பக்கத்துலேயே உட்காரணும், எங்கே போனாலும் கடவுள் இவன் கிட்ட தான் வர மாதிரி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டே வந்து கோவமாக கார் டோர் சாத்துறீங்க. டேக் இது எல்லாமே நல்லாவே தெரியுது நீங்கள் கோவப்படுறீங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் அவர் பக்கத்தில் வந்து உட்காந்தது. அதெல்லாம் பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் உட்காந்ததை மட்டும் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. டே வேணும்னே கீர் போடுறேன்னு சொல்லிட்டு உங்கள் தைஸில் லைட்டாக வந்து ரப் பண்ணுவார். உங்களுக்கு வேணும்னே பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாருன்னே தெரியாது. நீங்களும் லைட்டாக மூவ் பண்ணி உட்காந்துட்ருப்பீங்க. நீங்கள் மூவ் பண்ணி உட்கார தெரிஞ்ச உடனேயும் இவளுக்கு தெரிஞ்சிடுச்சா, இனி பண்ண மாட்டிப்பட்டு வேணாம் அப்படி சொல்லிவிட்டு
அப்படியே சும்மா நார்மலாக கீர் போட்டு வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்ருக்காரு. ஃபைனலாக அப்படி சர்ச்சுக்கு வந்து ரீச் ஆயிடுறீங்க. முதல்ல ஒரு கார் நிறுத்தின உடனே கடகடன்னு இறங்கிட்டு டேவை தான் பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. அவரும் நீங்கள் முறைக்கிறது தெரிஞ்சோ தெரியாத மாதிரி அப்படியே கேஷுவலாக காரை விட்டு இறங்கிட்டு அவர் பேக்கெட்லேருந்து ஒரு கூலர்ஸ் எடுத்து அப்படியே வியர் பண்ணிவிட்டு சர்ச்சுள்ள நடந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே டேவையே பார்த்துக்கிட்டு பண்ணுறதெல்லாம் பொறுக்கித்தானோ கண்ணாடி ஒரு கேடு அப்படி சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பின்னாடி ஜெனியோட அம்மா இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி ஹெல்ப் பண்ணுமா சொல்கிறாங்கன்னு நீங்களும் சரி ஓகே ஆண்டி அப்படி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு அப்படியே சுற்றி முற்றி தேடுறீங்க எங்கன்னா ஜெனி இருக்காளா சொல்லிட்டு. அப்போ ஜெனியோட அப்பாவும் ஜெனியும் அங்கே ஓரமாக நின்று ஒரு ட்ரீ கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் அங்கே போயிட்டு ஜெனி என்ன எல்லாம் ஓகேவா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. அவ்வளோ ஓகே தாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உள்ளே போயிடலாம், இங்கே இரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கொஞ்ச நேரமாக அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ சர்ச்சோட வாசலில் ஜெனி உங்கள் அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கா. நீங்கள் அப்படியே அவள் பின்னாடி அவள் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே வந்து சரி பண்ணி விட்டு நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போ அவங்க அப்பா அப்படியே மாப்பிள்ளை கிட்டே போயிட்டு பொண்ணோட ஹேண்டை கொடுத்தோன்னே அவரும் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வாங்கிக்கிறாரு. அப்போ ஜெனியோட அப்பாவும் என் பொண்ணை உன்னை நம்பி தப்பா கொடுக்குறேன், அவள் கண்ணுலேருந்து தண்ணி வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் ஓகே நான் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு ஒரு கஷ்டமாக வராதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வாங்கிட்டு பிரைட்டாக ஸ்மைல் பண்ணி 2 பேரும் பார்த்துக்குறாங்க ஒரு லவ்வோட. இங்கே ஃபாதரும் அவருடைய அந்த இதுவெல்லாம் இருக்கும்ல பைபிள் படிக்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. எல்லாம் ப்ராசஸும் அப்படி நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட் ரோவில் நின்று ஒரு ஹாப்பி ஸ்மைலோடு பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு நல்லது நடக்கிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரிலாம் நடந்தால் நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அதே ஹாப்பினஸ் தான் உங்கள் ஃபேஸில் இருக்குது. அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்டே இருக்கீங்க. அப்போ உங்கள் பக்கத்தில் என்ன வயன் செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க போல் உங்கள் ஃப்ரெண்டுக்காக அப்படி சொல்லிட்டு ஒரு பர்சன் கேட்குறாங்க. நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. மேத்யூ நீயா? ஆமாம் நானே தான். எப்படி இருக்க? அன்றைக்கி ரொம்ப பயந்துருந்தேன், இன்னைக்கு ஓகேவா? என்னது நாளாக பயப்படலையா? அன்றைக்கி தான் சொன்னானே. ஆமாம் தெரிஞ்சுது வயன் பயப்படலன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நீங்கள் போய் தான் சொன்னதை கண்டுபிடிச்சிட்டாரு சொல்லிட்டு நீங்களும் அதை சமாளிக்கிற விதமாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே நின்று சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது மேத்யூ உங்ககிட்ட வயன் இந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்குது, உங்களுக்குன்னு தைச்ச மாதிரியா இருக்குது. நிஜமாவா மேத்யூ சொல்கிறீங்க? நான் ஏன் வயன் போய் சொல்ல போகிறேன், நிஜமாலே சூப்பராக இருக்குது. இயரிங்ஸு இதெல்லாம் சிம்பிளாக போட்டு அழகாக இருக்கீங்க, பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்குது சொன்னோனையும் உங்களுக்கு ஷைனஸ் தாங்கலை. பயங்கரமாக அப்படியே ஷை ஆகிட்டு மேத்யூவே பார்த்துட்ருக்கீங்க. மேத்யூவும் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் 2 பேர் பார்க்குறத அங்கேருந்து ஒரு பர்சன் முறைச்சி கோவமாக பார்த்துட்ருக்காரு. உங்களை கோவமாக பார்த்தது வேறு யாரும் இல்லை, டே தான். அப்படியே பயங்கரமாக கோவத்தோடு முறைச்சிக்கிட்டே இப்போ முன்னாடி உங்ககிட்ட தான் நடந்து வர்றாரு. நடந்து வந்துட்டு அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு அவர் சைடில் நிற்கிறாரு. அவர் தள்ளி விட்ட வேகத்தில் நீங்கள் லைட்டாக மேத்யூ மேலே போய் விடுறீங்க. மேத்யூவும் அப்படி பிடிக்கிறாரு. அவனுக்கு இன்னும் கோவம் வருது. டே மைண்டு ஃபுல்லாக அவன் எப்படி உன்னை பிடிக்கலாம், அவன் எப்படி உன்னை தொடலாம் தான் ஓடுது. நம்ம தள்ளி விட்டனால தான் அவன் கீழே விழ போனான், அதனால தான் அவன் பிடிச்சான்ற ஒரு தாட்டே கிடையாது. அப்போது மேத்யூவும் அந்த சைடு ஏய் வயன் பார்த்து என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஹீல்ஸ் போட்டிருக்கல அதை லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு. சரி கிரிப்பான இல்லை ஸ்டெடியான இல்லை அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உங்களை ஸ்டெடியாக நிற்க வைக்கிறாரு. நீங்களாம் அப்படியே நின்றுட்டு இப்போ டேவை தான் திரும்பி முறைக்கிறீங்க. டேவும் உங்களை ரொம்ப முறைச்சி பார்த்துட்ருக்காரு. இவங்களும் விடாமல் டேவை அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஃபாதர் ஓகே க்ரூமாக ப்ரைடோ இப்போ ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லும் போது எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்களா? எல்லோரும் கிளாப் பண்ணோன்னையும் நீங்களும் அப்படியே வந்து முறைக்கிறத நிறுத்திட்டு இப்போ பொண்ணு மாப்பிள்ளையை தான் பார்க்குறீங்க. அவங்க ரிங்கை அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனேயும் கொஞ்சம் இருந்த கோவலாம் அப்படியே போயிடுச்சு. திரும்பி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மேரேஜை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை பார்த்தோன்னே உங்களுக்கு லைட்டாக ஷையாக ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி மேத்யூவை பார்த்தா அவரும் உங்களை பார்த்துட்டு லைட்டாக ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் உங்கள் ஃப்ரெண்டு, இவர் அவருடைய அண்ணா இல்லை, லைட்டாக உங்களுக்கு ஷையாக ஃபீல் ஆகுது. அப்படியே திரும்பி நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஸ்மைல் பண்ணுறதை பார்த்தோன்னே டேக்கு ரொம்ப காண்டாயிடுது. அவர் உங்கள் ஹேண்ட்ஸை டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நீங்கள் டே என்ன பண்ணுறீங்க விடுங்க அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவர் உங்கள் கையை விடவே இல்லை. அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இந்த சைட் மேத்யூ பார்த்தா என்னாச்சு, இவன் யார், எதுக்கு வயன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான்,
ஏதோ சரியில்லை என்னன்னு போய் கேட்போன்னு சொல்லிட்டு மேத்யூ கேட்கலான்னு போகும்போது மேத்யூவோட சொந்தக்காரங்க யாரோ வந்து என்னப்பா உன் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு உனக்கான்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்போ கூட மேத்யூ உங்களை இழுத்துட்டு போகிறது தான் பார்த்துட்டு அவங்ககிட்ட பதில் சொல்லாமல் உங்ககிட்ட வரலான்னு பார்க்குறான். ஆனால் அவங்கள விட மாட்டுறாங்க. பிடிச்சி அப்படியே வச்சுட்டு கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்ருக்காங்க. இவனுக்கு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி நின்றுறான். இந்த சைடு உங்களை பார்த்தா அப்படியே சர்ச்சுக்கு பேக் சைடு கொண்டு வந்து உங்களை விட்டுட்டுறாரு ஆண்ட ஃபோர்ஸாக. நீங்களோ டேவை பார்த்துட்டு என்னட்டே உங்களுக்கு பிரச்சனை, இப்போ எதுக்கு என்னை இங்கே இழுத்துட்டு வந்தீங்க? அவர் உங்களை இழுத்துட்டு வந்து விட்டுட்டு அவர் பேக்கெட்லேருந்து ஒரு சிகரெட் எடுத்து அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கார் பின்னாடி சைடாக திரும்பி. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எதுக்கு இப்போ இழுத்துட்டு வந்தான், எதுக்கு இவன் இப்போ ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான்னு எதுவுமே புரியாமல் கிட்ட கோவமா உங்களை தான் கேட்குறேன், எதுக்கு இப்போ என்னை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கீங்க? எனக்கு புரியல என்ன தான் உங்கள் மனசில் நினச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ டேவும் அப்படி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு என்கிட்ட கத்தி பேசினா எனக்கு பிடிக்காது, கத்தாமல் இரு, காரணம் இல்லாமல்லாம் உன்னை எடுத்துகிட்டு வரல, காரணத்தோடு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓ என்ன காரணம் சொல்லுங்கள் கேட்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஆன்சர்லாம் கை காட்டி நின்று அப்படியே டேவை பார்த்துட்ருக்கீங்க. டேவும் கையில் சிகரெட் தானே வச்சு பிடிச்சிட்ருப்பாரு. அந்த ஸ்மோக்கெல்லாம் அப்படியே விட்டுக்கிட்டே அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஃபைனலாக ஸ்மோக் பண்ணி முடிச்சுட்டு அதை கீழே போட்டு காலால் மிதிச்சு அமிச்சிட்டு இங்கே பாரு, இது சொல்கிறதுக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றுத்துக்கெலாம் கிடையாது. நைட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் ரைட் ரூம் ரெடி பண்ணும். அது என்ன தான் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் நான் மட்டும் எப்படி தனியாக பண்ணுறது, அதனால தான் உன் ஹெல்ப்பை கேட்கலான்னு கூப்பிட்டேன். உடனே இந்த அம்மா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து நாங்கள் ஏதோ பண்ணுற மாரி சீன் போட்டு கத்திட்டுருக்கு. ஹலோ, நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் உங்கள் கையை பிடிச்சி நான் இப்படி கூட்டிகிட்டு வந்து சர்ச்சு பேக் சைடு நின்று பேச வைக்கிறேன், அப்போ தெரியும். சும்மானா இதை அங்கேயே சொல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து சொன்னீங்கன்னா நான் கேட்கத்தான் செய்வேன். ஏன் இது அங்கே சொல்கிறதுக்கு என்ன? அம்மா, நான் ஒரு ஆம்பளை, எனக்கு ஷையாக ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபாதர் மைக்கில் பேசிகிட்டு இருந்தார், அந்த சவுண்டும் உனக்கு கேட்குமோ கேட்காதோ, அதனால தான் உன் கையை பிடிச்சிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து சொன்னேன். நீங்கள் சும்மானா சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் எத்தனை வாட்டி நான் ஸ்ட்ரகிள் பண்ணேன், என் கையை விட்டுட்டு ஒரு நிமிஷம் வா உங்ககிட்ட பேசலான்னு சொல்லி தான் நானே வந்திருப்பேன். வீம்புக்குன்னு என்னை வேணும்னே வெறுப்பேற்றினாலும் என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு தானே வந்தீங்க. இங்கே பாரு, எனக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. நீ ஒன்றே யோசிச்சா அதுக்கெல்லாம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு அவர் கேர்லெஸ்ஸாக பதில் சொல்ல பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கோவப்பட்டுக்கிட்டு உங்ககிட்டலாம் பேசுகிறேன் பாரு, என்ன சொல்லணும், உங்ககிட்டலாம் பேசுகிறதே வேஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு திரும்பி போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ திரும்பி அவர் உங்கள் கை பிடிச்சிட்டு இப்போ என்னடி சொன்னேன்? என்ன சொன்னேன்னு தெரியணுமா? உன்கிட்ட பேசுகிறது வேஸ்ட்டுன்னு சொன்னேன், கேட்டுச்சா? நான் போட்டுமா? ஆமாண்டி, ஏன் சொல்ல மாட்டேன்? நீலாம் ஒரு ஆளுன்னு உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டல, சொல்லுவேன். ஆமாம் சார், நான்லாம் ஒரு ஆளுன்றனால தான் என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டீங்க, இல்லைன்னா நீங்கள் எதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்? என்கிட்ட வாயாடாதுன்னு சொன்னேன். அதுக்கு நீங்கள் மற்றவங்கிட்ட வாயாடாமல் இருக்கணும், அப்போ தான் உங்ககிட்ட யாரும் ஆட மாட்டாங்க. என்னாலலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, முடிஞ்சதை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி நடந்து போகிறீங்க. போகிறவங்க கிட்ட போடி போ, நீ இல்லைன்னா தனியாக ஒத்தால பார்த்து பண்ணி ஆம்பளை சிங்கம் அப்படி சொல்லிட்டு அப்படியே கேத்தா பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஆம்பளை சிங்கம் போட அசிங்கம் அப்படி சொல்லிட்டு அவர் அசிங்கம் பார்த்து விட்டுட்டு போயிடுறீங்க. நீங்கள் இப்போ இவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு சர்ச்சுள்ள தான் திரும்பி போயிருப்பீங்க. நீங்கள் உள்ளே நுழையும் போதே அப்படியே மேத்யூ உங்களை பார்த்துட்றான். பார்த்துட்டு உங்ககிட்ட ஓடி வந்துட்டு வயன் யாருடைய உன்னை கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போனா? நான் பயந்தே போயிட்டேன், நான் சரியாக ஃபேஸும் பார்க்கல, நான் திரும்பி வரலான்றதுக்குள்ளே என் ரிலேட்டிவ்ஸ்லாம் மறைச்சிட்டு வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஐயோ, நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஜெனியோட அண்ணா தான் ரூம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்ருந்தாரு. என்ன ரூம் டெக்கரேட்? அது நைட்டு ஃபஸ்ட் நைட்டில் அந்த ரூம் டெக்கரேஷனுக்காக. ஓ அப்படியா? அது இங்கே சொன்னால் கேட்காதுல்ல, அதனால தான் அங்கே கூட்டிகிட்டு போய் சொன்னான்னு நீங்கள் சமாளிக்கிறீங்க. அவன் ஏதோ தப்பாக நினச்சிடக்கூடாது சொல்லிவிட்டு, பிகாஸ் உங்களுக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்குல்ல, அவன் எங்கே நீங்களோட்டு எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட போகிறான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறீங்க. அவனும் சரி ஓகே நல்லது தான் அப்படி சொல்லிட்டு விட்டுடுறான். சரி மேத்யூ, நான் போய்ட்டு ஜெனிக்கிட்ட ஒரு வாட்டி பேசிட்டு வந்துடுறேன், நீ இங்கே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெனிக்கிட்ட தான் போகிறீங்க. அப்படியே ஜெனியோட ரிலேட்டிவ்ஸ் அப்படியே மாப்பிள்ளையோட ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் நின்று பார்த்துட்டு இப்போ நீங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக முன்னாடி போயிட்டு ஜெனி கூட நிற்கிறீங்க. ஜெனி அப்படியே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு வயன் என் கையை பார்த்தியா, அவர் போட்டு விட்டுறீங்க, எங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பிட்டியஸோடு சொல்கிறா. நீங்களும் ஆமாம் உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படி சொல்லிவிட்டு அவளுக்கு அப்படியே ஒரு கிஃப்ட்டு மாதிரி கொடுக்குறீங்க. அவள் அது கையில் வாங்கிட்டு இது எப்படி வாங்கினேன், என் கூட தானே இருந்த, அதெல்லாம் நான் ஊருக்கு வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன், உன் கண்ணில் மாட்டினா நீ இப்பயே எடுத்து பார்த்துருவேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தேன்.
இதை நீ இப்போ பிரித்து பார்க்காத, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம பொறுமையாக பிரித்து பார்க்கலாம், சரியா? சரி, ஆனால் அதில் அப்படி என்ன வச்சுருக்க? நான் அவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகுற அளவுக்கு எதனா வச்சுருக்கேன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நீ வீட்டுக்கு வந்து பாரு, சரியா? அப்படி சொல்லிவிட்டு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் வந்துடுறீங்க. இப்படியே அந்த டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. மேரேஜுக்கு வந்தவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளம்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் கிளம்பிட்ட உடனேயும் இப்போது ஜெனி அப்படியே அவங்க அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு பிரிய முடியாமல் அப்படியே அழுதுட்ருக்கா. அவங்க அம்மா அப்பாவும் இப்போ ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்கணும், சரியா? எதை நினச்சி கவலைப்படாத. அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வந்துடு, இல்லைன்னா எங்ககிட்ட சொல்லு, நாங்களாவது வந்துடுறோன்னு சொல்லிட்டு ஜெனி அப்படியே சமாதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே ஜெனி அவங்க அப்பா அம்மா கையெல்லாம் பிடிச்சி அழுதுட்டு இப்போ அப்படியே கிளம்பலான்னு போகும்போது டேவை தான் பார்க்குறா. டேவை பார்த்தா அவளுக்கு பேச வேணான்னு தான் தோணுது. இருந்தாலும் அண்ணனாக போயிட்டான், நம்ம ஹஸ்பண்டோட ஃபேமிலி வேறு இருக்கா, அவங்க எதிர்க்க அண்ணாவை அசிங்கப்படுத்தக்கூடாது சொல்லிட்டு, அண்ணா நான் போயிட்டு வரேன், அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கோ, சரியா? சரி, நான் பார்த்துக்கிறேன், நீயும் போகிற இடத்துல நல்லா இரு, பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அவளும் அப்படியே எட்ட மட்டும் நோட் பண்ணிவிட்டு உங்களை பார்த்து, வயன் நான் இல்லைன்னு உடனே கிளம்பிடாத, ஒரு 2-3 நாள் இருந்து ஜாலியாக அம்மா கூட என்ஜாய் பண்ணிட்டு போ, சரியா? சரிடி, நான் பார்த்துக்கிறேன். அவளும் அப்படியே எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறி கிளம்பிடுறா. என்னதான் டேவோட அம்மா அப்பா கஷ்டமாக இருந்தாலும் நம்ம பொண்ணு லைஃப் எப்படியும் செட்டில் ஆகிடுச்சின்னு ஒரு ஹாப்பினஸ்ஸும் இருக்குது. அந்த ஹாப்பினஸோடய அப்படியே அந்த சர்ச்சை விட்டு கிளம்பி இப்போ காரில் 4 பேரும் டேவோட வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஓகே, இதில் நான் டியூரேஷன் நிறைய போட்டிருக்கேன். பிகாஸ் நான் போன எபிசோடில் டியூரேஷன் எவ்வளோ இருக்குன்னே பார்க்கல. 12 மினிட்ஸ் இருந்திருக்கு, நான் நிஜமாலே பார்க்க காணோம். அதுக்கப்புறம் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கா ஏன்க்கா டியூரேஷன் இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்கன்னு கேட்டதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேன். சரி, இந்த டைமில் முடித்தா கரெக்டாக இருக்கும், அடுத்த எபிசோடுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு முடிச்சிட்டேன். நான் பார்க்கல, அதனால இந்த வீடியோக்கு லென்த்தாக டியூரேஷன் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரியாக மட்டும் கேளுங்க. ஓகே, பாய்.